இந்தாங்க. என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல? நான் உங்களை ஏமாத்தினேனா? எப்போ? இப்பதான். இப்பதானா? நான் உங்களை எங்கெங்க ஏமாத்தினேன்? லூசே, நீ இங்கேயே காலேஜில் ஜாயின் பண்ணி எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி படிப்பேன்னு நினச்சேன். நீ தான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டியே. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறது தான் குதிரை கொம்பா இருக்கே. ஏன் ஐயா தான் ஏசி ஆச்சே. அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம்ல? அம்மா தாயே, சொந்த ஆதாயத்துக்காக பதவியை யூஸ் பண்ண எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னு எங்கள் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்ல அப்பா நல்ல பொள்ள. ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணணும்னா என்ன கேட்டுட்டு பண்ணுங்க. தப்பு தப்பா ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் தவிக்க போறேன். ஏய் லூசு, என்னடி பேசுற? யார் அது? ஏன் வருங்கால அண்ணிய கொட்டுறது? எங்க அண்ணன் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஏய் வாலே, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இங்க என்ன வேலை உனக்கு? ஐயோ, சாரி 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 சாரி. உங்க தனிமையில குறுக்கிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ அம் வெரி சாரி. சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒண்ணு உங்க மனசுல இருந்து வரல, சும்மா பேச்சுக்கு ஓதட்ல இருந்து வருது. கரெக்ட் தானே? அப்படியே போட்டேனா? ஏய் மஞ்சு, இந்த வாளை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் நீங்க எப்படிதான் சமாளிக்க போறீங்களோ தெரியல. அசிஸ்டன்ட் கமிஷனர்னு வீட்ல கூட அதிகாரம் பண்றாரு. எங்க அண்ணன் கூட நீங்க எப்படிதான் குப்பை கொட்ட போறீங்களோ தெரியல. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் வாங்க. இதோ வரப்பா. மஞ்சு வாங்க போலாம். அண்ணா, நீ எப்படி வரியா இல்ல தனிமையில இனிமே காண போறியா? உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, போ நானும் வரேன். இந்தாங்க, அனாவசியமா தண்ணிய வீணா காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நீங்க 2 பேரும் எங்களோட ஊருக்கு வரலாம்ல? ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு அப்படியே சுபத்ராவையும் அழைச்சிட்டு வந்துடலாம்ல? வரோம் வரோம். ஆனா ராதாவை தனியா விட்டுட்டு வரணுமே நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்தாலும் இவன் 2 நாள் தான் சும்மா இருப்பா. 3வது நாளே ஊருக்கு போகலாம் வாங்க, புள்ள கஷ்டப்பட போகுதுன்னு ஆரம்பிச்சிடுவா. என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவர் மட்டும் என்ன ஒரு நாள் கூட பிள்ளைய தனியா விட்டு இருக்க மாட்டாரு. இந்தாம்மா சுபத்ரா, ஜாக்கிரதை வச்சுக்கா, பொட்டி சாவி. தேங்க்ஸ் பா. அம்மா நாட்டிய பேரொலி, கீயை வாங்கிட்டு சூட்கேஸ் எங்கேயே வச்சிடாத, கொண்டு போய் கார்ல வை. ஆம்பளையா நீ எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறத விட்டுட்டு அவகிட்ட ஏன்பா சொல்ற? சரி விடு, நானே எடுத்துட்டு போறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் எடுத்துட்டு போறேன், வைங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சுபத்ராவை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலையப்படாதீங்க. அவளை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். எங்க ஊரு சின்ன ஊரு தான், ஆனா யாராவது புதுசா வந்தா உடனே அத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால சென்னையை விட எங்க ஊரு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அவர் வராதது என் மனசுல கொஞ்சம் குறையாதான் இருக்கு. எங்கெங்க ஊருன்னு ஊருக்கு உழைக்கவே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. ஆமாப்பா, நான் கூட பாத்துருக்கேன். ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனைனா முன்னாடி அவங்க தான் நிப்பாங்க. சரி, டைம் ஆச்சு, வாங்க போலாம். கிளம்புறோங்க. சுபத்ரா, ஜாக்கிரதையா இருமா. தினம் மறக்காம எங்களுக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேமா. வரேன் வரேன் வரேன். சீக்கிரம் வாங்க. ஆண்டி உட்காருங்க. அப்ப நாங்க வரோம். மஞ்சு நீங்க உட்காருங்க. இல்ல சுபத்ரா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ முன்னாடி உட்காரு. இல்ல உட்காருங்க. இல்ல நீ முன்னாடி உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். நீங்க உட்காருங்க அண்ணி. நீ உட்காருமா, போ. ஹே சுபத்ரா, நீ பின்னாடி போய் உட்காரு. வயசுல பெரியவங்க முன்னாடி உட்காரட்டும். பாய் மம்மி. பாய் டாடி. பைமா, வந்துறோம். பாய். மீனா, 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 மீனா. என்னாச்சு பாட்டி மீனாவுக்கு? ஏன் இப்படி கோவப்பட்ட ஓடுறா? அவ ஏன் கோவமா இருக்கான்னு உனக்கு தெரியாதா? தெரியலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமாண்டா, ஆம்பளைங்கள உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அவ என்ன செய்வா? பொட்ட புள்ள மூலையில உட்காந்து அழுவதா செய்வா. என்ன பாட்டி சொல்றீங்க?
எல்லாரோட என்னையும் சேர்த்துட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? ஆமாடா, உனக்கும் ரமாவுக்கும் தான் கல்யாணம்னு உங்க அப்பா முடிவு பண்ணிட்டான். ஆனா அந்த பட்டணத்துக்காரியை தான் கட்டிப்பேன்னு நீ முடிவு பண்ணிட்ட. யார் சொன்னது பாட்டி நான் உங்களை கட்டிக்க போறேன்னு? யார் சொல்லணும்? நீ அவளும் ஒட்டி உரசிக்கிட்டு மோட்டார் பைக்ல போனத நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. பாட்டி, அவங்க சென்னையில நான் வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி. ஏதோ ஒரு வேலையா வந்தவங்களுக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம தோட்டத்து பங்களால தங்க சொன்னேன். தங்க தானே சொன்னேன், ஒன்னா ஒட்டிக்கிட்டு ஊரை சுத்த சொல்லலையே. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சு, அப்படித்தானே? இப்போ சொல்றேன் பாட்டி, மீனா காலத்துல தாலி கட்டாம நான் சாக மாட்டேன். ஐயோ, என்ன மாமா அப்படி எல்லாம் சொல்றீங்க? மீனா, உனக்கு நம்பிக்கை இருக்கணும். யாருக்கு வேணாலும் நம்பிக்கை குறையலாம், ஆனா உனக்கு குறைய கூடாது. உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இத நீ உறுதியா நம்பணும். சாரி மாமா, நீங்க சொன்ன மாதிரி என் மாமா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் நம்பி இருக்கணும். ஆனா நான் அதை செய்யல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பரவாயில்ல மீனா, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நம்மள சுத்தி ஏதேதோ தப்பு தப்பா நடக்குது. இது எல்லாமே ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி தான் செய்யறாங்க. அது யாரு, இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்காவது உனக்கு என் மேல முழுசா நம்பிக்கை வரட்டும். நான் வரேன் பாட்டி. மீனா, நீ கவலைப்படாத, வா. நான் உடனே வந்துடுறேன். ஆனா நான் வரதுக்கு முன்னாடி யாரும் எந்த மாதிரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டார்ச்சர் தி பேஷண்ட். நல்லா படிக்கிறாங்க, கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரேங்க. வரேங்க, போயிட்டு வரேம்மா. அம்மா, ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோனு, என்ன அர்ஜென்ட்டா வர சொல்றாங்க. அப்படி என்னப்பா அவசரம்? அங்க பூனான ஒரு பேஷண்ட் ரொம்ப ரகலை பண்றாங்களா, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா. அவங்க எப்பவும் என்ன பார்த்தா கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க, நான் சொன்னா கேட்பாங்க. அதனால தான் என்ன வர சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் டிஃபன் பண்ணிடுறேன், சாப்பிட்டு போ. என்னப்பா யோசிக்கிற? டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு யோசனையா? அது இல்லம்மா, வேற என்ன? ஹாஸ்பிட்டல் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா தினம் இங்கேருந்து போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்லுப்பா, ஏன் தயங்குற? அம்மா, நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களை பிரிஞ்சு போறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. அதனால எனக்கு ஒன்று தோணுது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லுப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நான் கேட்டா அவ இல்லைன்னு சொல்ல மாட்டான். நான் அங்கேயே தங்கிக்கலான்னு இருக்கேன். அம்மா, நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்ன சிவா, நான் மறுபடியும் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதாக நினைக்காத. எப்படியும் நீ குடும்பத்தோடு சேர்றது தான் நல்ல முடிவாக இருக்க முடியும். மற்றதெல்லாம் புரியுதுமா, எனக்கு புரியாம இல்லை. ஆனால் யார் எடுத்து சொல்லியும் புரியாம ஒருத்தி இருக்காளே, காலமாவது அவளுக்கு புரிய வைக்கதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கணும். இப்போ என் மனசில் இருக்கிற பாரம் லேசா குறையுதுன்னா அது உங்களால தான். எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சிவா. உன்ன மாதிரி படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற வேற ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்னைக்கோ பொண்டாட்டி பிள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு குடும்பத்தை தேடி போயிருப்பான். அப்படி இல்லாம அவளுக்கு புரியுற வரைக்கும் காத்திருக்கேன்னு சொல்ற பாரு, இந்த மனசு யாருக்குப்பா வரும்?
மனசாட்சி இருக்கிற எல்லாருக்கும் வருமா? சரி சிவா, எனக்கும் இந்த நிலைமையில உன்னை தனியாக அனுப்புறதுக்கு மனசு இல்லை. நானும் உன் கூட வர்றேன். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணு. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். வர வழியில் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்கள் நாளைக்கே கிளம்புற மாதிரி ரெடி ஆகிடுங்க. சரியா? போயிட்டு வரேன். சரிப்பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? பரவாயில்ல, 2 நாள்ல சரியாயிடும். Okay. குட் டே. வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்க டாக்டர் போயிட்டீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உங்களுக்கு அந்த அடிக்கடி மயக்கம் வருமே, அது சரியாயிடுச்சு? அது வரட்டும் டாக்டர், நீங்க தான் வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. சரி, உங்களை தான் ஈவினிங்ல தான் காரிடார்ல வாக் பண்ண சொன்னேன். இந்த டைம்ல நீங்க எங்க என்ன பண்றீங்க? அது வந்து டாக்டர், இது பாருங்க, எந்த காரணமும் சொல்லாதீங்க. உங்க ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? சரி. கோ 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 கம் ஆன். வணக்கம் டாக்டர். ஹாய் வர்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் அடுத்த மாசம் 17ஆம் தேதி டேட் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணீங்க. தங்கச்சிக்கு மேரேஜ் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா டாக்டர், இன்விடேஷன் நெக்ஸ்ட் வீக் ரெடி ஆயிடும். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட் எல்லாம் எல்லாருமே உங்களை தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் சிவா எங்க, டாக்டர் சிவா எங்கன்னு ஒரே நச்சரிப்பு. அந்த அளவுக்கு நீங்க எல்லார்கிட்டயும் அன்பா பழகி எல்லார் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். சரியா? ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் டாக்டர்? யா, கம் இன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ரேவதி. நீங்க வந்திருக்கிறதா சிஸ்டர் அனிதா இப்பதான் சொன்னாங்க. ஓகே, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் டாக்டர். டாக்டர், நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட பர்சனலா ஒரு கொஸ்டின். இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க அதானே கேட்க போறீங்க? ரேவதி, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் போனேன். எங்க போறீங்க, எப்ப திரும்பி வருவீங்கன்னு எல்லார்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் 2 பேர்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஓகே, நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போறேன். அட்லீஸ்ட் உங்களை மொபைல் போன்லயாவது பிடிக்க முடிஞ்சதே. ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இருந்தீங்களே. சரி, அதெல்லாம் விடுங்க. பேஷண்ட் பூனா எப்படி இருக்காங்க? கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு செடேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கல? அதான் செடேஷன் டோஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஹார்ட்க்கு ப்ராப்ளம் ஆயிடும். இல்ல டாக்டர், செடேஷன்லாம் ரொம்ப கொடுக்கல, எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். சரி, கம் ஆன், லெட்ஸ் கோ see that patient. சொல்லுங்க மேடம். ஓ மை காட் சிவா, மேடம் மேடம்னு கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? சாரி மேடம், அதை என்னால மாத்திக்க முடியல. மாத்திக்கோ, ஓகே, ஃபார் மை சேக். சரி, எங்க இருக்க? இங்க ஊர்ல தான் இருக்கேன். வில்லேஜ்ல இருக்கியா? அடுத்த பஸ் பிடிச்சு வரியா இல்ல கார் அனுப்பட்டுமா? எதுக்கு மேடம்? உன்னோட லீவ் முடிஞ்சு போச்சு மேன். So leave your village and come back soon, okay? மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மேடம், அது முடிச்சிட்டு வரேனே. ஆஹா, இங்கேயும் கொஞ்சம் வேலை நிறைய இருக்கு. என்ன மேடம்? ஐ மீன் கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் வான்னு சொன்னேன். சீக்கிரம் வந்துடுறேன் மேடம். That's good. Hey, உனக்காக நான் இங்க வெயிட்டிங், தெரியும்ல? ஆர்டர்ஸா மேடம்? மரம் மண்ட புத்து. யா, ஆர்டர்ஸ் தான், சீக்கிரம் வந்துடு. சரி மேடம், நான் சீக்கிரம் வர ட்ரை பண்றேன். அப்புறம் சிவா, you know something? நீ இல்லாம எனக்கு இங்க ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. உண்மையை சொல்லு, உனக்கும் அப்படிதானே இருக்கு? மேடம், என்ன பேசுறீங்க? இதுல என்ன இருக்கு? மனசுல பட்டதை வெளிப்படையா சொன்னேன், அதுல ஏதாவது தப்பா? மேடம், மீனா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. சிவா, நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. Look you man, I want you, I need you, okay? மேடம், நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு வேணும், காலம் பூரா நீ என் கூட தான் இருக்கணும். I need you man, you know, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. Please try to understand, okay? அதான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வந்துரு, possibly by today. Shiva, மேடம், I'll be expecting you, okay?
மேடம் நான் மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே